இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ரௌன் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக ஒரு ஒரு லைன் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷீட்டோட கட் பண்ணதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈவன் லைன் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன் போட்டுட்டு இந்த கார்னரில் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி 0வை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் இருந்து நம்ம 0 to 1 எடுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு டிராஃப்டிங்கில் கொடுத்தா மாதிரி 0 to 1 ஃபுல் லென்த்து ப்ளஸ் 1.5 இன்ச் நான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 38 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸை ஆட் பண்ணிவிட்டு 39.5 மார்க் பண்ண போகிறோம். ஸோ 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும். ஸோ டோட்டலாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். லென்த்துலேருந்து இந்த சீம் அலவன்ஸ் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன லென்த்தோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 0 மார்க் பண்ணிட்டேன். 0 to 1 வந்து டிராஃப்டிங்கில் இருக்கிற மாதிரியே லென்த்தை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களோட டேப்பை 0 லைனில் வச்சுட்டு 39.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 39.5 எனக்கு எங்கே வருதோ நான் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எங்கே மார்க் பண்ணமோ அந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டரோட டிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா 0 to 2 ஷோல்டர் டிவைடட் பை 2. இப்போ 0 இங்கே இருக்குது. டிராஃப்டிங்கில் எப்படி இருக்கோ அந்த டயக்ராமில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். 0 to 2 இங்கே இந்த லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13. இப்போ நம்மளோட ஷோல்டர் என்ன இருக்கோ ஆக்சுவல் ஷோல்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவல் ஷோல்டர் என்னோடது 13 டிவைடட் பை 2 6.5. ஸோ இந்த ஷோல்டர் லைனில் அப்படியே 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிராஃப்டிங் கிளியராக புரியும். ஸோ 0 to 1 மார்க் பண்ணியாச்சு, 0 to 2 மார்க் பண்ணியாச்சு. அண்ட் 2 to 3 ஷோல்டர் டிவைடட் பை 2. ஸோ மேலே நம்ம ஷோல்டர் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ 6.5 இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டிராஃப்டிங்கில் அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 சேம் ஆஸ் 2 to 3. இங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ 2 to 3 என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே நம்ம இங்கே 4க்கும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 6.5. அண்ட் இங்கேயுமே வந்து நம்மளுக்கு 6.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சைடில் டேப் வைக்கும் போது சம்டைம்ஸ் க்ராஸாக போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து 4 சைட்ஸுமே ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காக இந்த 4 சைட்ஸும் ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கிறோம்? இப்படி மார்க் பண்ணும்போது ஹார்ம் ஹோலில் லூஸ் வருமா டைட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் பேசிக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸு டைட்டு அதெல்லாம் வர்றதை எப்படி டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட டெக்னிக்ஸை தாண்டி எப்படி ஆல்ட்ரேஷன் வந்தால் கரெக்ட் பண்ணுறது. ஏன்னா எந்த டெய்லராக இருந்தாலுமே ஆல்ட்ரேஷன் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும். ஸோ அப்படி ஆல்ட்ரேஷன் வர சமயத்தில் அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருந்தாலே நம்மளும் ஒரு டெய்லர் தான். ஸோ அதனால இப்போது நான் இந்த கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி நீங்கள் மேலே என்ன எடுக்கிறீங்களோ ஷோல்டர் என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஹார்ம் டெப்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது. இப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எந்த பாடிக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சுருக்கமோ இல்லை டைட்டாவோ வருதோ அந்த பாடிக்கு வந்து சம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி வருமானு கேட்டால் 75% அந்த மாதிரி வராது. 25% பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி வரும். ரீசன் அவங்களோட பாடி ஷேப்னால. ஸோ இங்கே எடுக்கிறச்ச நம்ம மேலே என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே கீழே எடுக்கிறோம். அதை அப்படியே 4 சைட்ஸ்லையுமே எடுத்து 4 சைட்ஸ்க்கும் ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். இதை வந்து 3ன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இது வந்து 4ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த லைனை படிங்க. 4 to 5 செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அந்த 1.5 இன்ச் நமக்கு சைடு பிடிக்கிறதுக்காக கொடுக்கறது. ஸோ அது நமக்கு எவ்வளோ வேணுமோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பிரித்து தைப்பீங்க அப்படின்னா 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது.
அண்ட் இப்போ நீங்கள் நான் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறேன். இதுவே பொதுவாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5. செஸ்ட் ரவுண்டு, என்னோட செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 டிவைடட் பை 4 போடும்போது எனக்கு 9.5 வருது. 9.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்க்கும் போது 11 இன்ச் வருது. ஸோ 11 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 4 to 5. அதுக்கப்புறமா உங்களோட டிராஃப்டிங்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 0 to 6 வந்து வேஸ்ட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம எடுத்தோமோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் லென்த் 13. ஸோ நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 0 to 6 அண்ட் 6 to 7 வேஸ்ட் ரவுண்ட் divided by 4 plus 1.5 inch seam allowance. So 6 to 7 என்னோட waist வந்து பார்த்தீங்கன்னா 34 divided by 4 8.5 plus 1.5 add பண்ணிக்கிறேன். So 6 to 7 என்னோடது 10. ஸோ இதை அப்படியே டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வேஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா? அண்ட் சீட்டுக்குமே நம்ம வந்து லென்த் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ 0 to 8 வந்து சீட் லென்த். இந்த சீட் லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஓப்பன் வருது இல்லையா, அதோட லென்த்தை தான் நம்ம சீட் லென்த்துன்னு சொல்கிறோம். நீங்கள் எங்கே சீட் லென்த்தை மார்க் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு ஸ்லிட்டுமே வரும். ஸோ அந்த ஸ்லிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம சீட்டில் லென்த்து கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 20க்கு கம்மியாக போகக்கூடாது, 22க்கு ஜாஸ்தியாக போகக்கூடாது. ஸோ 21 or 22. ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 20 வச்சுக்கலாம், மீடியம் பர்சனாக இருந்தாங்கன்னா 21 வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்ல ஹைட்டான பர்சனாக இருந்தாங்கன்னா 22 வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து சீட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். 0 to 8. அதுக்கப்புறமா 8 to 9 சீட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்துருப்பேன். இப்போ என்னோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 4 10 ப்ளஸ் 1 11 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 8 to 9 வந்து 11 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட்டுக்கிட்டையும் வேஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். சீட் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா அந்த 1 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்லிட்டுக்காக தான். சீட் கிட்ட எப்போதுமே நம்மளால ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது, கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ என்ன கரெக்டான அளவோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால அதை பிரிச்சும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த 1 இன்ச் கூட எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனை ஸ்டிச் பண்ணுறதுக்காக ½ இன்ச். ஸோ 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ சைட்ஸ் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சீம் அலவன்ஸ் கொடுக்கறத வந்து மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட டிராஃப்டிங் போடும் போதே கால்குலேஷனும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது செஸ்ட்டு வேஸ்ட்டு சீட்டை மார்க் பண்ணிட்டோம். இப்போ சீட் என்ன எடுத்திருக்கோமோ அதை அப்படியே நம்ம பாட்டம்க்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ 1 to 10 சேம் ஆஸ் 8 to 9 அப்படின்னு கொடுத்துருப்பேன் டிராஃப்டிங்கில். ஸோ மேலே நான் வந்து 11 கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதே 11 கீழேயும் கொடுக்குறேன். One to 10 சேம் ஆஸ் 8 to 9. ஸோ மேலே நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே நம்ம கீழே கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட குர்த்தியோட பேட்டர்ன். ஸோ டிராஃப்டிங் படி என்ன இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா குர்த்தியோட சைட்ஸ் ரெடி ஆகிடும். அண்ட் சைட் முடிச்சதுக்கப்புறமா ஹார்ம் ஹோல்க்கு என்ன டிராஃப்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 is மிட் பாயிண்ட் ஆஃப்
I mean 11 is midpoint of 2 to 3. இப்போ 2 to 3 எவ்வளோ 6.5. இதில் midpoint அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25. 6.5ல பாதி 3.25. ஸோ 3.25 வந்து இதோட midpointடாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஹார்ம் ஹோல் டைரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் கீழே வந்து ஹார்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஹார்ம் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு ஹார்ம் ஷேப்பை இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழேயும் இங்கே நம்ம கொஞ்சம் முன்னாடியும் அண்ட் 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஹார்ம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாகலாம் கட் பண்ண வேண்டியதே கிடையாது. இந்த ஒரே ஹார்மே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹார்ம் பொறுத்த வரைக்கும் டீப் கொடுத்து வெட்டினாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு பாடிக்கு தேவைனா மட்டும்தான் அந்த டீப் நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் ஒரே ஹார்மே நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரியும் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் அதையும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது எதுக்காக கட் பண்ணுறோம், அந்த கட் பண்ணால் என்ன ஆகும், இல்லை அது கட் பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டர்னை ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க பேட்டர்ன் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்னை கற்றுக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு தேவையானதை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்குக்கு போயிடலாம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0 to 12 கொடுத்துருப்பேன். 0 to 12 2.5 கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2.5 அப்படிங்கிறது நான் காமனாக எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு மெஷர்மெண்ட். ஸோ 2.5 அப்படிங்கிறது எல்லாருக்குமே சூட் ஆகுமா, ஷோல்டர் வழியுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் வழியாது. இது எல்லாருக்குமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டாப் தைக்கிற பர்சன் இப்போ தான் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க உங்கள் பேசிக் அப்படின்னும் போது இந்த மாதிரி கட் பண்ணி பழகுங்க. அண்ட் உங்களுக்கு இதை கட் பண்ணுறச்ச இப்போ 2.5 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கும் போது நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்களே, ஆளுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும், நெக்கு டீப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாதா, ஏன் எல்லாருக்கும் காமனாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் கற்றுக்கிறவங்க பேசிக் கற்றுக்கிறவங்களுக்காக இப்போ இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டாப் கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டாப் தைச்சா போதும், அதை பர்ஃபெக்டாக ரொம்ப டிசைனர் ஃபினிஷில் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாப் கற்றுக்கிட்டா போதும், ஒரு டாப் எப்படி கட் பண்ணுறோம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா அதில் என்னெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிறத அப்புறமா ஃப்யூச்சரில் நீங்கள் கற்றுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, பர்ஃபெக்ட் டாப் அப்படிங்கிறது யாராலையுமே வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. யாராலையும் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டி எல்லா சைஸ்க்கும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியுமாங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஸோ இதோட ஷேப்ஸை பொறுத்து அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வர்றதும் வராமல் போகிறதும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அவங்க சைஸ் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வரதான் செய்யும். அந்த ஆல்ட்ரேஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவங்களோட பாடி எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற ஒரே மெஷர்மெண்ட்டை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் வரும். ஸோ ஒரு சில பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணணும். இது வந்து டெய்லர்ஸோட மைண்ட் கால்குலேஷன் அப்படின்னே சொல்லலாம். நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தர்றதே அதுதான், மைண்ட் கால்குலேஷன். மெஷர்மெண்ட்டை மக்கப் பண்ணாதீங்க, மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்காதீங்க. ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுங்க அப்படின்னு தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் தெரியும், கட்டிங் எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல தான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஷேப்புக்கு இப்போ எனக்கு எடுக்கிற மாதிரியே நீங்கள் இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாக வராது. ஸோ அதனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது மைண்ட் கால்குலேஷன். ஸோ இந்த பாடி ஷேப் இப்படி இருக்கா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆல்ட்ரேஷனே இல்லாமல் உங்களாலேயும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பட் அது எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்டர்னை கிளியராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது பேசிக் பேட்டர்னை உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள். அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள்
ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாடிக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அண்ட் இப்போது நான் கொடுக்குற இந்த 2.5 மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 12 வந்து 2.5 மெஷர்மெண்ட் 90% பீப்புளுக்கு வந்து செட் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு தான் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இந்த பேட்டர்ன் தான் பேசிக் பேட்டர்னாக வச்சு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன் டு பர்சன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஷோல்டருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஷோல்டர் எடுத்திருக்கேன். பட் டீப் நெக் அதெல்லாம் வரும்போது ஷோல்டருமே மாறும். ஸோ அதனால எல்லாமே ஒரே பேட்டர்னில் உங்களால் கற்றுக்க முடியாது. இப்போ நான் கற்றுக் கொடுக்கறத பேசிக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னெல்லாம் வேணும், என்னென்ன பேட்டர்னுக்கு சேஞ்ச் மாற்றலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது 0 to 12 2.5 எடுத்திருக்கேன். அது மோஸ்ட்லி நீங்கள் காமனாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் சுடிதார் எல்லாத்துக்குமே காமனாக அதே வச்சுக்கலாம். இன்கேஸ் ஒரு சிலருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா 2.25 ஆர் 2.75 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த பர்சன் யாருக்கு மாறும் அப்படிங்கிறதுனா ஃப்யூச்சர் கிளாஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 0 to 12 வந்து 2.5 எடுத்துக்கோங்க. அண்ட் 0 to 13 ஃப்ரண்ட் நெக். என்னோட ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ 6.5 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 0 to 14 பேக் நெக். என்னோட பேக் நெக் வந்து 4 இன்ச்சு. ஸோ நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட ஃப்ரண்ட் நெக், இது என்னோட பேக் நெக். ஜஸ்ட்டு இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் மார்க் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மார்க் பண்ணி உங்களோட நெக் லைனை வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு அதோட ஷேப் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நம்ம இப்போ இதை கட் பண்ண போகிறது கிடையாது. இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் லைனில் இருந்து ஆர்ம், சைட்ஸ் அண்ட் பாட்டம் இவ்வளோ தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்க லைன் மேலேயே கட் பண்ணுங்கள். இது தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுலேயே நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்காம கரெக்டாக நம்ம போட்டிருக்க லைன் மேலேயே நீங்கள் கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாட்டம்லேயும் நம்ம எந்த லைன் கொடுத்தோமோ அந்த லைனை கட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ நம்மளுக்கு எந்த அளவோ அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். உங்களோட பேட்டர்ன் ரெடி. இப்போது ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியோட ஹார்ம் ஷேப்பை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ மேலே லைனில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேனோ அது வரைக்கும் கை வச்சுட்டு மேலே விட்டுட்டு ஃப்ரீயாக அதுக்கப்புறம் 1 இன்ச்சாக அப்படியே 1 இன்ச்சாக மெஷர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு பொறுமையாக இப்போ நான் எப்படி டேப் வைக்கிறேனோ அதே மாதிரி பொறுமையாக எடுங்க. அகைன் இன்னொரு வாட்டி எடுத்து காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 10 வருது. இப்போ நான் 10 மைனஸ் 1 இன்ச் கொடுக்குறேன். நம்மளோட டிராஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 வந்து ஆர்ம் ஷேப், ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் மைனஸ் 1 இன்ச் இருக்கும். எதுக்காக அந்த 1 இன்ச் அப்படின்னா நம்ம இப்போ எடுக்கிறச்ச வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம வந்து எடுத்தோம். மேலே இருந்து நம்ம எடுக்கும் போது இந்த மேலே ஷோல்டரோட அலவன்ஸும் சேர்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டு தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ஷோல்டரான அலவன்ஸ் அந்த 1/2 இன்ச்சையும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இன்னொரு 1/2 இன்ச் எதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஸ்லீவோட டிராஃப்டிங் பார்க்கலாம். ஸ்லீவோட டிராஃப்டிங்க்கு அதே மாதிரி தான் நம்ம டாபிக் எப்படி எடுத்திருக்கோமோ அதே மாதிரி சிங்கிள் பேப்பர் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் அன்இவனாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கேன். அண்ட் இந்த கார்னரை நான் 0வாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 0 to 1 ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா. என்னோட ஸ்லீவ் லென்த்து 6 + 1.5 7.5. ஸோ சேம் நம்ம டாப்புக்கு கொடுத்தா மாதிரி தான் இந்த 1.5 இன்ச் எதுக்காக அப்படின்னா
ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது 0 to 1 and 0 to 2 ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் -1 இன்ச் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ 0 to 2 நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் 10 எடுத்தோம், அதில் -1 இன்ச் 9. இந்த மாதிரி நீங்கள் ஹார்ம் கட் பண்ணும்போது ஸ்லீவ் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ வரவே வராது, கரெக்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணுற பட்சத்தில் அது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ மேலே என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே கீழேயும் கொடுத்துருங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இது 2 3 அடுத்த லைன் 2 to 4 3 இன்ச் கொடுத்துருப்பேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன், எல்லாருக்குமே காமனாக கரெக்டாக செட் ஆகும். ஸோ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 90% ஆஃப் பீப்புளுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி யாருக்கு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் தைக்கிறதா இருந்தாலும் இங்கே 2 to 4 வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 0 to 2 வந்து நமக்கு 9 இன்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் எதுக்காக அந்த 9 இன்ச் ஏன் -1 இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக, நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம், அதுக்காக அந்த 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இன்னொரு 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கும் போது 9ல் எடுக்கிறோம். இப்போ இந்த கிராஸ் போகிறச்ச வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வரும், தெரியுதா. ஸோ இந்த 9 நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ஸ்லாண்டிங் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் 9 இன்ச் வருது அப்படின்னா ஸ்லாண்டிங்கில் 9.5 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 9.5 இன்ச்சஸை வந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் வர்றதுனால நம்ம முன்னுக்கவே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதுக்கும் ஷோல்டருக்கும் 1/2 இன்ச்சு சேர்த்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஷேப் நமக்கு எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 1 to 5 ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ, இப்போ என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் 13 டிவைடட் பை 2 6.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஸ்ட்டு வேஸ்ட்டுக்கெல்லாம் என்ன அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே தான் ஸ்லீவுக்கும் நம்ம கொடுக்கணும். இப்போ செஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் 1 இன்ச் அலவன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஸ்லீவுக்குமே நம்ம 1 இன்ச் அலவன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ செஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் எவ்வளோக்கு கொடுக்குறீங்களோ அதே அளவு நீங்கள் ஸ்லீவுக்கு கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். அண்ட் மேலே 0 to 6 1 இன்ச் அப்படின்னு கொடுத்துருப்பேன் டிராஃப்டிங்கில். ஸோ இதுவுமே நமக்கு காமன் திங். 0 to 6 வந்து 1 இன்ச்சு. அதுக்கப்புறமா 7 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 4. 0க்கும் 4க்கும் மிட் பாயிண்ட் 7. இப்போ எனக்கு 9.5 வருது. ஸோ இதோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.25. இது வந்து 7. ஓகேவா. 7 to 8 1/2 இன்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ 7 to 8 வந்து ஒரு 1/2 இன்ச்சு. டேப்பை எடுக்கிறச்ச ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும், இப்படி க்ராஸாலாம் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் 0 6 8 and 4 அப்படின்னு கொடுத்துருப்பேன். 4 ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் மிடில்லையே அதை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வரலை அப்படின்னா இந்த 6க்கும் 8க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃப்ரெஞ்ச் கர்வில் வந்து ஸ்ட்ரெயிட்டான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் கொடுங்க. 6க்கும் 8க்கும் ஒரு ஜாயிண்ட் கொடுங்க இந்த மாதிரி.
அதுக்கப்புறமா 8 to இந்த 4 and 7க்கும் ஒரு மிட் மாதிரி எடுத்துட்டு, இல்லைன்னா 1.5 இன்ச்சு, நம்ம 1.5 இன்ச் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் அலவன்ஸுக்கு வச்சுட்டு லைட்டாக ஒரு மிடில் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வில், ஸோ இப்படி லைட்டாக இதையும் 8யும் இதையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹார்ம் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணுறச்ச நம்ம இந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இது வந்து பேசிக் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி தான் தெரியும். இதுலேயே நம்ம ஃப்ரண்ட்டு டீப் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஃப்ரண்ட்டு டீப் கொடுத்து நம்ம ஸ்லீவ்லேயும் கட் பண்ணணும். அப்போ ஸ்லீவை வந்து நம்ம ஃபோல்டில் போட்டு தான் கட் பண்ணணும். இதுக்கு நம்ம சிங்கிளாகவே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எந்த இடத்துல நமக்கு ஃபோல்டு வேணுமோ அந்த இடத்துல ஃபோல்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கும் புரியும். இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. இது எத்தனை பீஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதி வச்சா நமக்கு ஃப்யூச்சருக்குமே யூஸ் ஆகும், ஒன்ஸ் நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அண்ட் இப்போ இதை எப்படி துணியில் போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுற பர்சன் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கற்றுக்கிறவங்களாக இருந்தால் காட்டன்லேயே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கும் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் இப்போ ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் மேல் பக்கமாக. நான் எடுத்திருக்கிறது உங்களுக்கு 3 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2.5 ஆர் 2 மீட்டர் மெட்டீரியல் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க 2.5 மெட்டீரியலை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோல்டு வரும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வரும். ஸோ அதை லென்த் வைஸில் இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணதும் வித் வைஸில் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 4 கார்னர்ஸும் ஒன்றா வர மாதிரி வித் வைஸில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4ஆக மடித்து வச்சுருப்பீங்க. 1 2 3 4. ஸோ 4ஆக மடிச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்போ பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் கீழே இருந்து இங்கேருந்து நீங்கள் பேட்டர்னை வச்சிங்க அப்படின்னா மேலே ஃபோல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸஸ் கிளாத் இருந்தால் கூட ஃபோல்டில் வர்றதுனால அது நல்லாவே உங்களுக்கு மிச்சம் பிடிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கீழே இருந்து உங்களோட பேட்டர்னை வந்து கீழே இருந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ உங்களோட கீழே மேக்ஸிமம் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலே தள்ளி வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை கரெக்டாக இருக்குன்னா ஒட்டி வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த மேலே இப்படி வச்சுட்டு நான் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே அப்படியே நம்ம பேட்டர்னை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேர்ல் பின்னை வந்து இப்படி ஃபேப்ரிக்கோட ஒட்டி, இந்த பேட்டர்ன் வந்து தள்ளிலாம் வைக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த பக்கமும் நகர்த்தி வைக்கக்கூடாது. ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கணும். தூக்கிட்டு பின்னை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்படி குத்தி ஃபேப்ரிக்கோட டேமேஜ் ஆகாமல் இப்படி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் நமக்கு டைட்டாக பின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை வந்து பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் லூஸ் எதுவுமே ஆகாது, கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வரும். சைடில் பின் பண்ணும்போது அப்படியே இந்த ஓரம் இங்கே எந்த ஒரு ஃபோல்டுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. இப்போ இது எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்காம கரெக்டாக இது என்ன அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
வெட்டும் போது துணியை மட்டும் வெட்டணும், பேப்பரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா வெட்டிடக்கூடாது. ஸோ அதனால் துணியை மட்டும் கரெக்டாக பேப்பரோட அளவுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்காம வெட்டுங்க. இல்லை உங்களுக்கு இப்படியே வெட்டுறதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க. இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணிவிட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 மீட்டர் எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து 1/2 மீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு 1 மீட்டர் கிட்ட ஃபோல்டோடு கனெக்ட் பண்ணும்போது 1 மீட்டர் கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதுவே நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் வந்து உங்களுக்கு இங்கே ஃபோல்டில் வந்து 1/4 மீட்டரோ, ஓப்பனில் பார்க்கும்போது ஒரு 1/2 மீட்டரோ எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லீவை நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 மீட்டர் தான் நீங்கள் கிளாத் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ பிளெயின் கிளாத்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி பிரிண்ட் இருக்கா மாதிரியான ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே உள்ள இடத்துலையே இந்த இடத்துல ஃபோல்டு வருது இல்லையா, ஸோ ஸ்லீவ் நம்ம ஃபோல்டுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ஃபோல்டு இருக்கிற இடத்துல வைக்கணும். நம்ம மேலே ஃபோல்ட் பண்ண சொல்லியிருந்ததுக்கு ரீசன் அதுதான். இப்போ இந்த ஃபோல்டு ஏரியாவில் இந்த ஸ்லீவை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த மாதிரி பிரிண்ட் 1 வே பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், 2 வே பிரிண்ட், அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பிரிண்ட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரைட் லைனோ இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா உங்களோட லைன்ஸும் பிரிண்ட்டுமே வந்து படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே நம்ம இந்த மாதிரி பிரிண்ட்டு இருக்கிற ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி கையை கட் பண்ணக்கூடாது. இதுவே பிளெயின் ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டாப் தைக்கிறதுக்கு 2 மீட்ரு வாங்கினாலே போதும். உங்களோட டாப்போட லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு துணி வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். இது இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ துணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து 2 மீட்டர், 2.5 மீட்டர், 3 மீட்டர் ஏது யாரெல்லாம் அப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அது இதுக்காக தான். ஸோ கை நம்ம கட் பண்ணும் போது பிரிண்ட்டை செக் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே துணி இருக்குது அண்ட் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கிறதுனால நான் இங்கேயே வச்சு அண்ட் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கையை கட் பண்ணிவிட்டு பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி பார்ட் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு அண்ட் கை கட் பண்ணியாச்சு.